ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சப்பாத்திக்கு சும்மா அட்டகாசமான தக்காளி தொக்கு தான் செஞ்சுருந்தேன். அது எப்படின்றது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் சிம்பிளாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே கடுகு, கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போல் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம், ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 வெங்காயத்தை வந்து நல்லா குட்டியாக சாப்பரில் போட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி தொக்குக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குலைவாக வந்திருக்கணும். அப்போ தான் சீக்கிரம் கெடாது, வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து உப்பு போட்டுக்கோங்க, நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ஸ்டிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரும். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்தோடனே இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பழுத்த தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும், குழைவாக வதங்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 கரண்டி போல் மிளகாத்தூள், 2 கரண்டி போல் தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கப்பு போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் கொதித்து வந்து எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வரும். அந்த டைமில் ஆஃப் பண்ணும்போது கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சப்பாத்தி சாப்பிட்றோம் நம்மளுக்கே தெரியாது, அந்தளவுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க.